எந்த மாணவர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு பாடத்துக்கான தேர்வை எழுதி 90% தோல்வி அடைந்த அந்த மாணவர்கள் நீட் தேர்வில் 90% பாஸ் ஆகிறாங்க. அந்த வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அதிக மார்க்கை போட்டு நல்ல மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற தமிழ்நாட்டிலையும் தென்னாட்டில் அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்ம மாணவர்களுக்கு குடிசை தொழிலாக நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்நேஷனல் கவுன்சிலில் வாங்கிக்கிறேன், நான் அதை அந்த ரெகக்னிஷனில் நான் நடத்துகிறேன், நீங்கள் பண்ண வேண்டியது தானே. ஒரு தடவை தான் அவங்களுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் அவங்க மானம் கட் பண்ணிக்க வேண்டும். பன்னீர்செல்வம் திமுக கரை வெட்டி கட்டக்கூடாது, பன்னீர்செல்வம் கொடி போடக்கூடாது, பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, பன்னீர்செல்வம் அந்த ஜாட்டி போடக்கூடாது, இது தானே பழனிசாமியுடைய போராட்டம் இருக்குது. இன்று நம்முடைய மருத்துவர் மற்றும் அரசியல் பார்வையாளர், அரசியல் கருத்துக்களை திறம்பட சொல்லி வருகிற டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். ஐயா வணக்கம். திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட்டு தொடர்பாக அதை அபாலிஷ் பண்ணுறது, அதனுடைய எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் அவர்கள் திணறி வருகிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த திணறல் யாருக்காக திணறாங்க? நமக்காக தானே திணறாங்க. அதில் தோல்வி அடையணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இல்லை, அந்த இந்த கேள்வி என்னுடைய அடிப்படை என்னன்னு புரியல. அவங்க திணறாங்கன்னாக்கா நீங்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் இதற்கான ஒரு ரகசியம் எங்களுக்கு தெரியும். அதை அவங்க எதிர்பார்ப்பு 2.5 வருடம் ஆயிடுச்சு. அவர்களுடைய நகர்வுகள் அதற்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதற்கான ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை, வேறு விதமான மாற்று யாரை எதிர்த்து அவங்க போடுறாருன்றாங்க தெரியுமில்ல. அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு, மக்களை துச்சமாக வைத்து விட்டு, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆணவ கூட்டம் ஜெல்லியில் உட்காந்துருக்குது. எந்த ரூல்ஸு, எந்த எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது? ஒன்றிய அரசினுடைய ஆட்சி. எதையாவது சொல்ல முடியுமா நீங்கள்? என்னன்னே புரியலையே. அவங்க எந்த ஒழுக்கத்தின், எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. எதை வேணாலும் செய்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ நீட் தேர்வு நான் ஒரு மருத்துவன்ற முறையில் நான் சில ஐடியாக்கள் சொன்னேன். நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிங்க, நீட் தேர்வுக்கு சம்மந்தம் இல்லாத கோர்ஸுன்னு சொல்லுங்கள். ஏன் ஆரம்பிக்க முடியாது? அதை அனுமதிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லட்டும். அனுமதி நீங்கள் இன்டர்நேஷ்னல் இதில் மெடிக்கல் கவுன்சிலில் வாங்கிடுங்க. இவன் என்ன கொடுக்குறது? டெல்லி கொடுக்குற மெடிக்கல் கவுன்சிலுக்கு தேவையில்லை. நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலுடைய சிம்பல் எப்படி மாற்றிருக்காங்க தெரியுமில்ல? தன்வந்திரி படத்தை போட்டிருக்காங்க. தன்வந்திரிக்கு அலோபதி மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஆயுர்வேதிக்கு ஆயுர்வேதத்துக்கு ஆயுர்வேத காலேஜுக்கு போடுங்க, பதஞ்சலி காலேஜுக்கு போடுங்க அந்த தன்வந்திரி படத்தை. கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட, முஸ்லீம்களால் கண்டுபிடிக்கப்பட்ட, சைனாக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் தன்வந்திரி படத்தை போடும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை, அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஆரம்பித்து திருமூலர் படத்தை போடுங்க. போட்டு சித்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஒன்று வச்சு நீங்கள் இது பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ரெக்கக்னிஷன் வாங்கிட்டு நடத்துங்க. அதுக்கு நீட் தேவையில்லைன்னு கொண்டாங்கன்னு. ரெண்டாவது, நீட் தேர்வை பொறுத்தவரையிலும், என்னை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வு ஒரு பெரிய கஷ்டமான தேர்வே இல்லை. அதை நம்ம பசங்க தூன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. இல்லை, அடுத்து நம்ம அதை தான் கேளுங்க. இல்லை, அதாவது இப்போது முதலில் அந்த தேர்வு வந்தபோது நமக்கு தொடர்பில்லாத ஒரு பாடத்திட்டத்தை மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்றதுனால கேட்டோம். இப்போ கடந்த ஆண்டுகள் எல்லாம் மாணவர்கள் சில டாப் ரேங்கர்ஸில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் அதில் தேர்வில் சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க அது 1ஆம் ஆண்டா 2வது முயற்சியா அப்படின்னு இருந்தாலும் அதை குறிப்பாக பிஜேபி கட்சியினரெல்லாம் இதை பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அச்சீவ் பண்ணுறாங்கல்ல, இன்னும் தேவையா? தமிழர் மாணவர்கள் சாதனை படிக்கும்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்க? இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் நீட் தேர்வை பற்றி கவலையப்பட்டுக்கல. ஏன்னா நம்ம மாணவர்கள் அதை சாதாரணமாக இது போயிடுவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, உத்தரப்பிரதேசத்துலேயும் அவங்க ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் முதல் மார்க் வாங்குறான். எந்த மாணவர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு பாடத்துக்கான தேர்வை எழுதி 90% தோல்வி அடைந்த அந்த மாணவர்கள் நீட் தேர்வில் அதே மாணவர்கள் 90% பாஸ் ஆகிறான். தேர்தலில் அந்த எக்ஸாமில் ஊழல் நடக்குது. அதனால தான் இந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அதிக மார்க்கை போட்டு அவங்களுக்கு நல்ல மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற தமிழ்நாட்டிலையும்
தென்னாட்டில் வந்து அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்ம மாணவர்களுக்கு குறைச்ச மார்க்கை போட்டு திண்ண பள்ளிக்கூடம் மாதிரி வச்சுருக்கிற இந்த இவங்க உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லேயும் இருக்கிற அந்த குடிசை தொழிலாக நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம மாணவர்களுக்கு இடம் போகுது. அதைத்தான் நம்ம எதுக்குறோம், அதைத்தான் நம்ம வந்து நீட்டில் நடக்கிற அயோக்கியத்தனம்னு சொல்கிறோம். இதை களைஞ்சிட்டிங்கன்னா என்ன சொல்லுங்க, நீட் தேர்வு நாங்கள் நடத்துகிறோம், ஆனால் நாங்கள் நடத்துவோம், நாங்கள் திருத்துவோம். இல்லை, இதுதான் நீங்கள் நீண்ட காலம் மருத்துவத்துறையில் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க, அதில் நீண்ட அனுபவம் இருக்கின்ற வகையில் இந்த நீட் தேர்வில் இப்போது மத்திய பட்டியலில் இருக்கிறதுனால, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்மளால் எஜுகேஷன் இதில் ஒன்றும் பண்ண முடியலன்னு இருக்கும்போது அதுக்கு மாற்று திட்டமாக உதாரணத்துக்கு நாமளே நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து ஒரு தேர்வை நடத்த. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு அதை தான் சொன்னேன். நீங்கள் மெடிக்கல் கவுன்சில், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்நேஷ்னல் கவுன்சிலில் வாங்கிக்கிறேன், நான் அதை அந்த ரெக்கக்னிஷனில் நான் நடத்துகிறேன், நீங்கள் பண்ண வேண்டியது தானே. என்ன அதையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி கவர்னர்களை தண்ணி காட்டி விட்டாங்கல்ல, என்ன ஆட்டம் போட்டாங்க, அமைதியாக உக்காந்துருந்தாங்க. அதாவது காற்றுக்கும் நெருப்புக்கும் சூரியனுக்கும் ஒரு போட்டி வந்தது, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. காற்று சொல்லிச்சு என்னை அடிச்சுக்க முடியாது, நான் என் முன்னாடி நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ச்சு. சரி, போட்டிக்கு நாரதரை யாரோ வர்றாங்க, நடுவராக இருந்தபோது எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது நாரதர் சொல்கிறார், அதுவும் அந்த பாதையில் நெடும்பாதையில் போயிட்டுருக்கான் ஒரு ஆள், அவன் சட்டையை யார் கழட்ட வைக்கிறீங்களோ அவங்க தான் பெரிய ஆளுங்கன்னு. உடனே காற்று இஷ்டத்துக்கு புயல் மாதிரி அடித்து அவர் இன்னும் இறுக்கி சட்டையை பிடிச்சிக்கிட்டார். சட்டை கழண்டு போயிட போகுதுங்க. காற்று அடித்து ஓஞ்சி போச்சு. சூரியன்கிட்ட போட்டான்னாரு. சூரியன் தகிக்க ஆரம்பிச்சிது, வெயில் தாங்கலை, கடன்னு சட்டையை கட்டிக்கிட்டார். தமிழக அரசு அந்த வெயில் மாதிரி பண்ணு, காற்று அடிக்கலை. தெலுங்கானா அதை பண்ணாங்க, காற்று அடிக்கிற மாதிரி பண்ணாங்க, இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அது காற்று நின்று போச்சுன்னா அதோட இதாகிடும். ஆனால் இவங்க வழக்காடு மன்றத்துக்கு போனாங்க. இன்றைக்கி கவர்னர் பல்ல பிடுங்கப்பட்ட மாதிரி கிடக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அடுத்த மூவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றிய அரசும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. இப்போது இன்றைக்கி அதான் நடந்துருக்குது. பஞ்சாப் அரசுக்கு கொடுக்குறதாங்க எல்லாத்துக்கும் தானே. ஏங்க, கொலையாளிங்கிறவனுக்கு தூக்கு தண்டனைன்னு நிர்ணயிச்சிட்டிங்க. அது டெல்லியில் மாத்திரங்களா இல்லை தமிழ்நாட்டிலங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று. கொலைன்னா தூக்கு தண்டனைனாக்கா எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை தான். அது மாதிரி பஞ்சாப் கவர்னர் கொடுத்தது இந்த கவர்னருக்கும் என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டில், இதே சம்பந்தமான ஒரு வழக்கில் பாட்டியாலா கோர்ட்டில் இது மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அதே அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் இல்லாட்டப்பட்டு தான் வழக்கறிஞர்கள். அதே தான் பஞ்சாபுக்கு கொடுக்குறது தான் இந்த இங்கே இருக்கிற ரவிக்கும் அதே தான். இப்போ அந்த மாதிரியான இப்போ நீட் போன்ற அதே மாதிரி அதைத்தான் ஜனாதிபதியினுடைய அவருடைய அலுவலகத்தில் அவருடைய மேஜையின் மீது கோப்புகள் உறங்கி கொண்டிருக்கிறது போல தொடர்ந்து இவரும் கையெழுத்து போட்டு அங்கே அனுப்பிட்டா சில கோப்புகள் அப்படி இருந்தால் நம்ம அது ஜட்ஜி இன்னைக்கு கேட்டாங்களே, இன்றைக்கி அதானே கேட்டாங்க, இதை வந்து ஏன் அப்போவே அனுப்பலை அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நீ அனுப்ப முடியாது, ரெண்டாவது தடவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டா அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, மரியாதை கொடுன்ட்டாங்க. இனி ஜனாதிபதியோட இது தேவையில்லை. ரெண்டாவது முறை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாலோ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாரோ ஜனாதிபதி கையெழுத்தும் தேவையில்லை, கவர்னர் கையெழுத்தும் தேவையில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சட்டம். ஜனாதிபதியை ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும். மறுபடியும் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை நிறைவேற்றினாங்க, ஜனாதிபதி நிராகரிக்க முடியும். அவ்வளோதான். ஒரு தடவை தான் அவங்களுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் அவங்க மானம் கட் பண்ணிக்க விட்டாங்க. இது மாதிரி அவர்கள் பாஜக அல்லாத அரசு ஆளுகிற இடங்களில் எல்லாம் தொடர்ந்து சில இது மாதிரியான சில முட்டுக்கட்டைகள் தொந்தரவுகள் தாங்க பண்ண முடியும். கேரளாவிலையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. அதே போல வந்து பாண்டிச்சேரியிலையும் கோவாவிலையும் அதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அது போன்ற அதாவது கவர்னர் அங்கிருந்து கிரண்பேடி எல்லாம் செய்து அந்த ஆட்சி மாற்றமே அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அது போன்ற தொந்தரவு வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க? மக்கள் மத்தியில் தான் அவங்க செல்வாக்கு இல்லாமல் போயிட கிடக்குது. அது இருந்தால் ஏங்க இந்த கஷ்டம் அவங்க படுறாங்க? இன்றைக்கி நம்பர் 1 எனிமையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கருத்து கணிப்பெல்லாம் எப்படி வந்துருக்குது அவங்களுக்கு? தேர்தல் அது. ஆனால் அதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த தேர்தலில் அவங்க 3 இடத்துல தோப்பாங்கன்னு, அவங்க 3 இடத்துல ஏதோ ஒரு 3 இடத்துல தோத்து தான் போவாங்க. முன்னால் பிஎஸ்சி முடித்தவர்கள் கூட மருத்துவத்துக்கு சென்றார்கள்.
அது எப்படி அபாலிஷ் ஆச்சு, அது எப்படி நீக்கப்படுது? அது போன்ற மற்ற விஷயங்கள் படித்துவிட்டு மருத்துவத்திற்கு வருவதற்கான ஒரு பரிந்துரைகள் சரியாக இருக்குமா? பிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்தவங்க எங்கள் காலத்தில் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் இயர் இருக்காது. அது நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பேசிக் சயின்சஸ் ஒன்று படிப்போம். அதான் நாங்கள் படிக்கிற காலத்தில் மருத்துவக் கல்லூரிக்கே போகாமல் வேறு கல்லூரிகளில் படிப்போம். தியாகராய கல்லூரி, அப்புறம் இந்த நாங்கள்லாம் வந்து இப்போ காகிதம் இல்லத்து கல்லூரி, அப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தது, ஆண்களுக்காக இருந்த காலேஜ். அதில் அப்புறம் இந்த மாதிரி தஞ்சாவூரில் இருக்கவங்களாம் ஒரு அந்த மாதிரி வெளி காலேஜில் படிப்போம். ஃபஸ்ட் இயர் மாத்திரம் படிச்சுட்டு அதை பாஸ், அது ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ்னு பேர், ப்ரீ மெடிக்கல் இதுன்னு பேர். அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மெடிக்கல் காலேஜுக்கு வருவோம். அந்த பிஎஸ்சி இது போல் பட்டதாரிகளாக இருக்கவங்களுக்கு அந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் கிடையாது. இன்றைக்கி அது உண்டு, இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு வரலாம். பிஹெச்டி படித்தவங்கலாம் கூட வந்து எங்களோட சேர்ந்துருக்காங்க. அதுக்காக என்னன்னாக்கா சில பாடங்களில் வந்து அவங்களுக்கு அவங்க அதை எழுதாமல் இது பண்ணலாம், அந்த கன்செஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே மற்றபடி அவங்க எல்லாமே அவங்க பண்ணித்தான், எல்லாமே அவங்க பண்ணித்தான். இப்போது ஃபார்ம் டி அப்படின்னு ஒரு ஸ்டடீஸ் ரொம்ப ஃபாரின்லாம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புன்னு சொல்லி தனியார் கல்லூரியில் அதை முன்னிறுத்துறாங்க. அதை பற்றி உங்களுடைய ஃபார்ம் டின்னா என்னது? அது வந்து அந்த மருந்துகள் டிஃபார்மா? டிஃபார்ம் இல்லைங்க, அதை ஃபார்ம் டின்னு மாற்றிருக்காங்க. தான் ஃபார்ம் டின்னா அதுதான் ஃபார்மசி படிப்பு. அது வந்து அங்கே டாக்டருக்கு விட ஐரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப அதிகத்தான் முக்கியத்துவம். மருந்து கடை வைக்கிறதுக்கு டிஃபார்ம் பாஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்லேயே இருக்குது. பி ஃபார்மசி இருக்குது, டி ஃபார்மசி, டிப்ளமா ஃபார்மசி, பி ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இதை படித்தா தான் நீங்கள் மருந்து கடை வைக்க முடியும். மருந்து கடை வைக்கிறதுக்கு அந்த இது படிப்பு தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி வந்து லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. அது கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கவங்க வந்து டிஃபார்ம் படிக்க முடியாது. கடை ஆரம்பிக்கிறவங்க வந்து சொல்கிறது ஃபார்ம் டிங்கய்யா, அது எது அவங்க திருப்பி போடுறாங்க. எம்பிபிஎஸ்க்கு என்ன எக்ஸ்பேன்ஷன்? பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. நியாயமாக எப்படி பண்ணணும்? பிஎம்பிஎஸ்ன்னு போடணும், எம்பிபிஎஸ்ன்னு போடுறாங்க. ஃபார்ம் டினாக்கா ஃபார்மசி டிப்ளமா, அவ்வளோதான். நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசின்னு வச்சோம், அவங்க ஃபார்மசி டிப்ளமான்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஃபார்ம் டின்னா அதுதான். ஆளுநரிடம் செல்லக்கூடிய கோப்புகள் சிலவற்றை வந்து அவர் நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு 13 கோப்புகள் இப்போ சட்டமன்றத்தில் திருப்பி அனுப்புவார். அதில் வேந்தராக முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் இருக்க வேணும்ன்றதை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால் ஏற்படக்கூடிய மெரிட்ஸ் என்னவா நினைக்கிறீங்க எஜுகேஷனில்? என்னை பொறுத்தவரையிலும் கவர்னர் போஸ்ட்டே எதுக்குங்கிறது தான் கேள்வி. அதான் அண்ணா சொன்னது தான், ஆட்டுக்கு தாடி எதற்கு? அன்னைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் என்னதான் ஒரு சுயாட்சிக்கு நமக்கு பழக்கப்படுத்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்ட போது இதை எங்கேயும் சுதந்திர போராட்டம் இங்கே நடக்கவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? காந்தி வர்றவரும் இங்கே இந்தியாவில் சுதந்திர போராட்டமே நடக்க வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டினது தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலும் தான் நடந்தது. கித்தூர் சின்னம்மா, அல்லு ராமராஜ், இந்த மாதிரி அவங்க நம்ம ஊரில் பூலித்தேவன், வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், மருதநாயகன், இந்த மாதிரி ஆட்கள், இவங்க தான் திப்பு சுல்தான், ஹைதர் அலி. 30 கோடி பேர்ல எனக்கு 3-4 லட்சம் பேர் தான் அதனுடைய அவங்க தான் எதிர்த்தாங்க. முகலாயர்களை எதிர்த்தது ராஜா தேசுக்கு போன்ற தென்னாட்டுக்காரர்கள் தான் எதிர்த்தாங்க. வடக்கில் எங்கே எதிர்த்தாங்க? பாபர் வந்தார், வாங்கன்னு போய் இது பண்ணாங்க. அக்பரோட போய் சம்பந்தம் பேசிக்கிட்டாங்க. அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட மந்திரியாக இருந்து அமைதியாக இருந்துட்டாங்க. அவங்க 700 வருஷம் அவங்க ஆண்டாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க? அந்த 56 தேச வடநாட்டு மன்னர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போய் உங்களுடைய மாட்சிமை தங்க மன்னருக்கு நாங்கள் அடிமையாக இருந்து கப்பம் கட்டி இருப்பு. அதனால தான் இங்கே பிரிட்டிஷ் மன்னர் வந்து அரசராக இருந்தவர் சக்கரவர்த்தியாக மாறினதுக்காக இந்த 56 தேச ராஜாக்கள் அவங்களுக்கு கப்பம் கட்டுறதுனால தான் எல்லாம் இதானாங்க. அப்படி தான் இருந்தாங்க. யாரும் எதிர்த்து போராடலையே. அதில் இந்த ஆளுநர் திருப்பி அதான் இப்போ அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இருந்து, இந்த பூமியில் இருந்து, அது ஒன்றும் வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு தான் இது இந்தியாங்கிற நாடாக மாறுது. அது ஒன்றும் இது வந்து 56 தனித்தனி பிரதேசமாக தான் இருந்தது. இதில் வந்து 56 அதுக்கப்புறம் இது கூட மாகாணங்களாக இருந்துச்சு. அதுக்கு முன்னால் இல்லை, வெறும் 56 தேச ராஜாக்கள்லாம் ஒன்றா சேர்த்து தான் மாகாணங்களை மாற்றினாங்க. சென்ட்ரல் ப்ராவின்ஸ், நார்த் ப்ராவின்ஸ், அந்த மாதிரிலாம் பேர்லாம் இருந்தது. அது அப்போ பேர்லாம் மறந்து போச்சு. தமிழ்நாடு, ஆந்திராலாம் இருந்ததுக்கு வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு பேர், உத்தரப்பிரதேசம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ்னு பேர், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு 6-7 ப்ராவின்சஸ் தான் இருந்தது. 56 தேச ராஜாக்கள், அது குறுநில மன்னர்கள், பாட்டியாலா, நவாபா பட்டோடி, அப்புறம் ரஞ்சித் சிங், ரஞ்சித், அந்த இங்கே நம்மளோட புதுக்கோட்டை,
சிவகங்கை, இது ராமநாதபுரம், அங்கே திருவனந்தபுரம், கொச்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஜயநகரம், பொப்பிலி ராஜா, பனகல் ராஜா, இந்த மாதிரி சின்ன 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 குறுநில மன்றம் மொத்தம் 56 பேர் இருந்தாங்க. 56 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நாம் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறணும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. இந்த மக்களை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியல. என்ன ஆச்சுன்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருந்து வருமானம் வந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை சந்தோஷம் வச்சுக்கிட்டு இருந்து நம்ம யாருன்னு காட்டணும். படுத்து தூங்கிக்கிட்டே இருப்போம், 3 வேளை சாப்பாடு கேட்போம். அதுதான் இந்தியா, அதுதான் நம்ம ஆளுங்க. பார்த்தாங்க, இவன் வேலையும் செய்ய மாட்டான், சோறும் திம்பான், இவன் வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு தான் அப்போ தான் சொன்னாங்க, முதல்ல இந்தியாவை நம்ம இதிலேருந்து கலட்டி விடு அப்படின்ட்டாங்க. கலட்டி விடுன்னு முடிவு எடுத்த போது அப்போ தான் சர்ச்சில் என்ன சொன்னார்னா, அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரத்தை பற்றியோ ஆட்சியை பற்றியோ அவங்க மறந்து போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறத முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சிலுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரதம மந்திரி எல்லாம் சொன்ன உடனே அந்த அடிப்படையில் 1920 வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தி, எலெக்ஷன்னாக்கா எப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஓட்டு கிடையாது. சொந்த வீடு வச்சுருக்கவங்க, வருமான வரி கட்டுறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு மாத்திரம், இந்த அளவுக்கு படிப்பு படித்தவங்கன்னு சொல்லி ஒரு இது போட்டு அவங்களுக்கு மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு அரசாங்கத்தை அமைச்சாங்க. அந்த சமயத்தில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் வடக்குல எல்லாம் வந்து காங்கிரஸ், அந்த அப்போ தான் காங்கிரஸ் வந்த டைமு, காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டு வருது. தெற்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீதி கட்சி ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. ஜெயிச்சுட்டு வந்து முதல்ல அரசாங்கம் வந்து காங்கிரஸ் அரசியலிலே தேர்தல் அப்போ தான் வர்றாங்க. இல்லை, அவர்கள் விலகி இருந்தாங்க. அப்போ நீதி கட்சி முதல்ல தேர்தலில் வெற்றி அவங்க சேரில் இது பண்ணாங்க, நீதி கட்சி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு போது அரசாங்கம், நீதி கட்சிகள் இந்த மாதிரி காங்கிரஸ் இதெல்லாம் அரசாங்கம் அமைச்ச போது இவங்களை வந்து நம்முடைய கண்காணிப்பில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கவர்னர் போஸ்ட்டை பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஆளை போடுவாங்க, அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் என்ன தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி தான் கவர்னர் போஸ்ட் வந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து குடியரசாக மாறின போது இந்த பதவிகள் போயிடுன்னு எதிர்பார்த்தாங்க, கவர்னர் போஸ்ட்டை எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த 56 தேச ராஜாக்களாகவே இருந்தான். சுதந்திர இந்தியாவில் சேர முடியாதுன்னு சொன்னாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு வெள்ளைக்காரர்கள் போன பிறகும் நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னாங்க. அப்போ தான் பட்டேல் இது பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் இது பண்ணும்போது இவங்களுக்கு சில உத்தரவாதம் கொடுத்தாங்க. உங்களுடைய மன்னர் தகுதி வந்து போகாது, அதை நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ராஜ் பிரமுகன்னு ஒரு பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பிரமுகர்கள்னு அந்த மன்னர்களாக இருந்தவங்களுக்கு மானியம் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அப்படி போட்ட போது தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் நம்ம மாநிலத்துக்கு பவநகர் மகாராஜா, அவர் குஜராத்தை சேர்ந்தவர், பவநகர் மகாராஜா தான் நம்முடைய முதல் கவர்னர். அதான் அந்த ராஜாக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த கவர்னர் போஸ்ட் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி அவங்கெல்லாம் போயாச்சு, மன்னர் மானியமெல்லாம் ஒழிச்சாச்சு. எல்லாம் போனதுக்கு பிறகு என்னத்துக்கு கவர்னரை வச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. ஒரு திராவிட இயக்க பெற்றாளராக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய செயல்பாடுகள் எதை செய்ய தவறியதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகன்னு இருக்கா? கட்சி இருக்கா? இருக்கு. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறாரு. சரி, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் சட்டமன்றத்தில் அவரும் என்ன பேசியிருக்காரு? தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன செய்ய தவறிட்டாங்க? ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? எத்தனை தடவை தான் பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வருவேன்னு கட்டுச்சு. சலிச்சு போயிட்டாங்க ஜட்ஜஸ். வேறு என்ன பண்ணியிருக்காரு? பன்னீர்செல்வம் திமுக அதிமுக கரை வெட்டி கட்டக்கூடாது, பன்னீர்செல்வம் கொடி போடக்கூடாது, பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, பன்னீர்செல்வம் அந்த ஜட்டி போடக்கூடாது. இது தானே பழனிசாமியுடைய போராட்டம் இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினாரா? ஒரு ஊர்வலம் நடத்தினாரா? ஒரு மாநாடு நடத்தினாரா? என்ன நடத்தினார்? தனக்கும் ஆதரவுகிறத காட்டி ஒரு மதுரையில் ஒரு மாநாடு போட்டார். செஞ்சு வச்ச புளியோதரை திங்கிறதுக்கு கூட ஆள் வரல, அத்தனை குண்டாவும் ரொம்ப அப்படியே கிடந்தது. அதுதான் அவருடைய மாநாடு. அதை தவிர வேறு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அப்படி ஒரு கட்சி இருக்குதா? அழிஞ்சு போச்சுங்க, வயிறு எரியுது. அந்த எம்ஜிஆர் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த கட்சியை ஆரம்பித்தார். அவருக்கும் கலைஞருக்கு மத்தியில் இருந்தது இல்லாமல் அவர் ஒரு சில வழக்குகளில் சிக்கினார். அதில் தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லாமல் இந்திரா காந்தி போட்ட திட்டத்தின் கீழே இதில் தான் அவர் கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியே போனார். தான் தப்பிக்கணுங்கிறது தான் வெளியே போனார்.
தனக்கே மக்கள் ஆதரவு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கட்சியை அதை அரசியல் கட்சியாக மாற்றி இந்திராவையும் ஒரு வழி தண்ணி காட்டினார். அதனால் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இருந்தது. திராவிட இயக்கம் கலைஞருடைய செல்வாக்கு சரிந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் அந்த கட்சியை திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்திட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னை அறியாமல் தூக்கி நிறுத்திட்டார். அந்த வகையில் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். இவர் போனால் அவர், அவர் போனால் இவர், நானே தான், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய இது தான், என்னுடைய குடும்பம் தான் அங்கே இருக்குது. அந்த மகிழ்ச்சியில் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த பழனிசாமி வந்து ஒழிச்சு விட்டார். பன்னீர்செல்வம் இந்த கூட்டமே வந்து ஒழிச்சுக்கிட்டு இப்படி இன்னைக்கு இல்லையே. என்னைக்காவது எங்கேயாவது ஒரு செய்தித்தாளை எடுங்க, ஒரு மீடியாவை எடுங்க, அங்கே பழனிசாமியை பற்றி ஏதாவது ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குதா பாருங்க.